முகமது அலி இந்த பேரை கேட்டவுடனே யாராக இருந்தாலுமே அவங்களுக்கு ஒரு கோபம் மாதிரி, ஒரு எழுச்சி மாதிரி, ஒரு இனம் புரியாத ஒரு உணர்வு டக்குன்னு வந்துட்டு நிற்கும். நிறைய அவருடைய வரலாறு தெரியாத ஆட்கள் கூட அந்த பேரை கேட்டால் ஒரு விதமான உணர்வு அடைகிறத நம்மளால் உணர முடியும். இந்த பேருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய முகமது அலி யார்? இந்த முகமது அலியுடைய சுவாரஸ்யமான பக்கங்கள்ங்கிறது என்ன? முகமது அலிங்கிறவர் வெறுமனே ஒரு குத்துச்சண்டை வீரர் மட்டும்தானா? வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி முகமது அலி அவர்களுடைய பிறந்தநாள். முகமது அலி 1942 ஜனவரி 17 அமெரிக்காவில் உள்ள கெண்டச்சிங்கிற நகரில் பிறந்தவர். அமெரிக்காவில் உள்ள எல்லா பாலிய காலத்து சிறுவர்களுடைய வாழ்க்கை மாதிரி முகமது அலியோட வாழ்க்கை இருந்துச்சான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஏன்னா முகமது அலியோட வாழ்க்கை அந்த காலத்தில் ரொம்ப ரொம்ப சிரமமான ஒரு காலமாக இருக்குது. அதுக்கு என்ன காரணம்னா அவர் ஒரு கருப்பினத்தவர். அன்றைக்கி அமெரிக்காவில் வெள்ளையர்களுக்கும் கருப்பினர்களுக்குமான பாகுபாடுங்கிறது மிக பெருசாக தலைவரி காலமாக அலைஞ்சிக்கிட்டு இருந்த ஒரு காலம். இதனால் அமெரிக்காவில் நிறவெறிங்கிறது ரொம்ப ஆட்கொண்டு அதனால் அடிமைகளாக வைக்கப்பட்டிருந்த கருப்பினத்தவர்கள் தங்களுடைய விடுதலை கிடைக்காது அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருந்த காலம் தான் முகமது அலி வாழ்ந்த காலம். ரொம்ப சின்ன வயசுலேயே இந்த இனவெறியை பார்த்து, இந்த நிறவெறியை பார்த்து துடிச்சு போன முகமது அலி அதிகமாக படிப்பின் மீது ஆர்வம் இல்லாமல் தான் போக்கான ஒரு வாழ்க்கையில் தன்னையை தனிச்சு நிலைநிறுத்திக்கிட்டு இருக்கும் போது தான் அவருடைய ஒத்த வயதை எடுத்த ஒரு சிறுவன் எம்மி டெரல் அப்படிங்கிற ஒருத்தவனை ஒரு ஆங்கில பெண்மணிகிட்ட பேசிட்டாங்கிறக்காண்டி வெள்ளையர்கள் படு கொடூரமாக அவனை கொலை செய்கிறாங்க. அமெரிக்கா முழுக்க இது ரொம்ப பெருசாக வெடித்து எந்திரிச்சாலுமே கூட ஆனால் யாருமே இதுக்கான ஒரு நீதியை கேட்கவே இல்லை. ஒரு கருப்பு இனத்தவன் ஒரு வெள்ளை பெண்மணிகிட்ட பேசினதுனால அவன் கொடூரமாக கொலை செய்யப்படுறான். இந்த சம்பவங்கிறது முகமது அலிக்கு பயங்கரமான பாதிப்பை உண்டாக்குது. நம்மளுடைய ஒரு சின்ன வயசு நம்மளை மாதிரி ஒரு ஹைட்டு வயராக்கக்கூடிய ஒரு பையங்கிறவன் இன்றைக்கி இல்லை. அதுக்கு என்ன காரணம்னா ஒரு வெள்ளைக்கார ஒரு பெண்ணிட்ட போய் பேசினதுனால எப்படி பேசலாம்னு சொல்லிட்டு அவனை கொண்டுட்டீங்க. இப்போ இந்த பையன் இல்லையே என்ன அப்படிங்கிறது அவருக்கு மிகப்பெரிய பாதிப்பாகி ஒட்டுமொத்த அமெரிக்காவுமே தன்னுடைய பாலியத்திலேயே வெறுக்க ஆரம்பிக்கிறார். மிக முக்கியமாக நிறவெறியை எதிர்க்க ஆரம்பிக்கிறார் முகமது அலி. இப்படி போயிட்டு இருந்த முகமது அலிக்கு அடுத்து ஒரு விஷயம் ஒன்று நடக்குது. ஒரு முறை என்ன ஆகுதுன்னா அவர் ஓட்டிக்கிட்டு இருந்த சைக்கிளுங்கிறது ஒரு நாள் காணாமல் போகுது. காணாமல் போனவுடனே அந்த சைக்கிளை காணா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாருன்னா ஒரு போலீஸ்காரர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. போலீஸ் கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிறாப்புல. ஓகேப்பா நீ சைக்கிள் காணா சொல்லிட்டு நான் எடுத்துக்கிறேன்னு சொன்னோன்னு முகமது அலி சொல்கிறாப்புல இந்த சைக்கிளை திருநவனை என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்கிறார். போலீஸ்காருக்கு ஆச்சரியம். சைக்கிள் கிடச்சா போதும் இல்லையா, எதுக்கு ஒன்று சைக்கிள் திருநவன் அப்படின்னு கேட்குறாரு. நான் அவனை அடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு முகமது அலி. அடிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரர் ரொம்ப ஆச்சரியமாக முகமது அலியை பார்க்குறாரு. அந்த போலீஸ்கார் பார்த்த முகமது அலிங்கிறது வெறுமனே ஆச்சரியமாக பார்த்த முகமது அலி மட்டுமல்ல, ஒரு கோபமான ஒரு சொல்ல முடியாத ஒரு உணர்வோட மிக எழுச்சியோடு நிற்கக்கூடிய அந்த கண்ணில் தீ எறிய நிற்கக்கூடிய ஒரு சின்ன சிறுவனை அந்த சிறுவனை பார்த்து அந்த போலீஸ்காரர் என்ன செய்கிறாருன்னா உன்னோட கோபங்கள் எனக்கு புரியுது, ஆனால் வெறுமனே ஒருத்தன் நீ அடிக்க முடியாது இல்லையா, நீ என்ன செய்யறனா ஒரு குத்துச்சண்டை வீரனாகு, உன்னோட கோபத்துக்கு நீ அங்கே போய் தீனியை போய் போடு, நீ கேட்கணுங்கிற கேள்வி அங்கே போய் கேளு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஊக்குவிக்கிறாரு. அதன் மூலியமாக என்ன செய்கிறாருன்னா முகமது அலி முதலாக குத்துச்சண்டை பக்கம் தன்னோட கவனத்தை செலுத்த ஆரம்பிக்கிறார். குத்துச்சண்டை பக்கம் கவனத்தை செலுத்தினாலுமே கூட உடனே ஒரு குத்துச்சண்டை வீரனாவோ உடனே ரொம்ப பயங்கரமான ஒரு பிளேயராகலாம் மாறிடல. அவ்வளோ ஆர்வமும் அவருக்கு இல்லை. பேருக்குன்னு சொல்லிட்டு ஒரு குத்துச்சண்டைக்கு போனாலுமே கூட அவருக்கு பார்த்திங்கன்னா அதில் இன்னும் முழுமை அடையலை. தொடர்ச்சியாக குத்துச்சண்டைகளை பார்த்துக்கிட்டே இருக்க பின்னாட்களில் தான் அவன் குத்துச்சண்டை மேலே ஒரு ஆர்வம் வர ஆரம்பிக்குது. அது முடிய என்ன செய்யறாருன்னா நம்ம முறைப்படி பாக்ஸிங்கிறத கற்றுக்கிட ஆரம்பிக்கிறார். இப்படி பாக்ஸிங்கை கற்றவர் என்ன செய்கிறாருன்னா சின்ன சின்ன போட்டிகளில் கலந்துக்கிற ஆரம்பிக்கிறார். நல்லா ப்ளேயும் பண்ண ஆரம்பிக்கிறார். நல்லா விளையாடுறாரு. அவரோட வேகங்கிறது அந்த சின்ன வயசுலேயே ரொம்ப நல்லா இருக்குது. சின்ன வயசில் இப்படி நல்லா விளையாடிட்டு இருந்த முகமது அலி தன்னுடைய 16 வயதில் முதலாக ஒலிம்பிக்கில் போய் அமெரிக்காவுக்காக விளையாடி ஒரு தங்கப்பதக்கத்தை வாங்குறார். செய்தியாளர்கள் சந்திக்கிறார். சந்தித்து அந்த செய்தியாளர்கள்ட்ட ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாரு, அமெரிக்காவுக்கு எதிராக விளையாடிய எல்லோரையும் நான் தோற்கடித்து விட்டேன், என்னோட சண்டை போட்ட எல்லாரையும் நான் ஜெயிச்சிட்டேன், நான் இந்த நாட்டுக்காக ஒரு தங்கப்பதக்கம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு பயங்கரமாக சத்தமாக சொல்கிறார். உணர்ச்சி பொங்க அந்த இடத்துல கத்துறாரு. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்கர்கள் யாருமே அவரை கண்டுக்கிறல. ஏன்னா அதுதான் நிறவெறி ஏறி போய் இருந்த ஒரு காலமாச்சே. அவன் யார் அந்த சின்ன பையன் அப்படிங்கிற மாதிரி யாரும் ஒரு பொருட்டாக கூட பார்க்கவே இல்லை. இதை பார்த்து ரொம்ப மனமுடைகிறார் முகமது அலி. நான் இவ்வளோ பெரிய ஒரு பயங்கரமான மெடல் வாங்கிட்டு வந்திருக்கேன், இந்த நாட்டுக்காண்டி வாங்கிட்டு வந்து நிற்கிறேன், ஆனால் யாருமே என்னை கண்டுக்கிற மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப ஒரு வருத்தம் ஆயிடுது. அந்த நேரத்தில் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட போகிறாரு. சாப்பிட போகும்போது ரெஸ்டாரண்ட்டில் அவருக்கு வெளியே நிறுத்தப்பட்டு நீங்கள் ஒரு கருப்பினத்தவர், இங்கே வெள்ளையர்களை மட்டும் தான் சாப்பிட வைப்போம், நீங்கள் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒதுக்குறாங்க. இதனால் கடுப்படைஞ்ச முகமது என்ன செய்கிறாருன்னா தான் முதலாக ரொம்ப ஆர்வம் விளையாடி வாங்கின அந்த கோல்டு மெடலை அங்கேருந்து ஒரிக்கா ரிவரில் தூக்கி வீசுகிறார். இதுதான் முதலாக அமெரிக்கர்களுக்கு எதிராக அவர் தன்னுடைய கையிலிருந்து செஞ்ச முதல் எதிர்ப்பு. அப்போவுமே கூட ஒரு மிக பெருசாக கவனிக்கப்படலை. கவனிக்கப்படலைன்னா எந்த மாதிரி கவனிக்கப்படலைன்னா அவர் ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கிறல. ஒரு சின்ன பையன் அவன் ஏதோ செஞ்சுட்டு போகிறான் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு.
ஆனால் அதுக்கு பின்னாடி அவர் செஞ்ச எல்லா விஷயங்களுங்கிறது மிகப்பெரிய அதிர்வலைகளை கொடுக்குங்கிறது அன்றைக்கி இருந்த அமெரிக்கர்கள் யாருக்குமே தெரியலை. அங்கிருந்தா முகமது அலி தன்னுடைய ஆட்டத்தை ஆரம்பிக்கிறார். முகமது அலி வந்து என்ன செய்கிறாருன்னா, அன்னையிலிருந்து கருப்பினர்களுக்கு ஆதரவாக களத்தில் இறங்க ஆரம்பிக்கிறார். இந்த காலகட்டத்தில் தான் வெறுமனே ரிங்குக்கு உள்ளக்கு மட்டும் விளையாடிக்கிட்டு இருந்த முகமது அலிங்கிறவர் ரிங்குக்கு வெளியே விளையாட ஆரம்பிக்கிறாரு மக்களோட சேர்ந்து. தன்னுடைய கருப்பினத்தவர்களை அடக்குமுறை செய்யக்கூடிய ஒவ்வொரு ஆளுகளுக்கும் எதிராக அந்த இடத்துல போய் முகமது அலி போய் நிற்க ஆரம்பித்தார். இதே நேரத்தில் தான் சன்னி லிஸ்டன், அன்றைக்கி வந்து மிகப்பெரிய குத்து சண்டை வீரர் அந்த சன்னி லிஸ்டன் வந்து தன்னுடைய 22 வயதில் வெறுமனே 6வது ரவுண்ட்லேயே தோக்கடிக்கிறார் முகமது அலி. ஒட்டுமொத்த அமெரிக்காவுமே திரும்பி பார்க்குது, யார் இந்த மிகப்பெரிய இந்த குத்து சண்டை வீரனை தோக்கடிச்சது, இவனா இந்த சின்ன பையனா, இந்த 22 வயசு பையனாங்கிற அளவுக்கு எல்லாருமே ஆச்சரியம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இவர் ஒவ்வொரு இடத்தையுமே நிற்கிறது, மக்களுக்காண்டி நிற்கிறதுங்கிறது இன்னமும் இவரோட முகங்கிறது எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிக்குது. இந்த நேரத்தில் தான் அவரோட வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு மேட்ச் ஒன்று வருது. அந்த மேட்சுக்கு முன்னாடி, அந்த மேட்சை போய் சொல்கிறதுக்கு முன்னாடி முகமது அலிங்கிறவருக்கு இன்னொரு பேர் ஒன்று இருந்தது, அதுதான் கிளாசியஸ் கிளே. அவர் தன்னுடைய கிளாசியஸ் கிளேங்கிற பேரை தான் பின்னாடி வந்து முகமது அலியாக மாற்றிக்கிட்டார். அதுக்கு காரணம் என்னென்னா, கிளாசியஸ் கிளே அப்படிங்கிறதுல வந்து கிளேங்கிற வார்த்தை வந்து என்னதுன்னா, கருப்பினத்தவர்களை அடிமையாக வைத்திருக்கக்கூடிய எஜமான்கள் வந்து தங்களுடைய பெயர்களை வந்து அவங்கள விடுவிக்கும் போது கடைசியாக கொடுக்கக்கூடிய பேர் தான் கிளே. இதில் கிளாசியஸ்ங்கிறது முகமது அலியோட பேராக இருந்தாலும் கூட கிளேங்கிறது பார்த்திங்கன்னா அவங்களை அடிமையாக வைத்திருந்த வெள்ளையர்களோட பேர். இதனால் கிளேங்கிற பேர் வந்து முகமது அலிக்கு பின்னாடி எப்போவுமே நீடிச்சிட்டே இருக்கும்போது முகமது அலி கருப்பினத்தவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய இந்த வெள்ளையர்களை எதிர்க்க ஆரம்பித்தோன்னா ஃபஸ்ட்டு தன்னுடைய பேரை தான் மாற்றினார். அதனால் வந்து என்றைக்குமே வந்து இந்த பேர் அப்படிங்கிறது வந்து ஒரு அடிமையாக வச்சுருந்ததுக்கான ஒரு அடையாளம், இது எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி வந்து உலகம் முழுக்கவே கிறிஸ்தவ மதத்துக்கு மாறிக்கிட்டு இருந்த காலத்தில் முதலாக கிறிஸ்தவ மதத்தில் வந்து இஸ்லாமிய மதத்துக்கு மாறினார் முகமது அலி. இந்த நேரத்தில் தான் முகமது அலியோட சண்டை போட வந்த எர்னி டெரன் என்ன செய்கிறாருன்னா, அவரும் ஒரு கருப்பினத்தவர் தான், ஆனால் அவர் வந்து வெள்ளையர்களுக்கு விசுவாசமான ஒரு கருப்பினத்தவராக இருந்தார். அவர் வந்து என்ன செய்கிறாருன்னா, முகமது அலிகிட்ட வந்து நீ வந்து என் கூட சண்டை போட சொல்லி கூப்பிட்றாரு. முகமது அலி ஓகேன்னு சொல்லிட்டாப்புல. 2 பாக்ஸர்களும் சண்டை போடுறதுக்கு முன்னாடி வந்து கூடி நிற்கக்கூடிய அந்த விளம்பரத்துக்காண்டி நிற்கக்கூடிய அந்த ஒற்றுமையாக நிற்கக்கூடிய அந்த இடத்துல வந்து எர்னி டெரன் வந்து முகமது அலியை பார்த்து என்ன செய்கிறாருன்னா, நான் உன்னை தோக்கடிக்கிறேன் கிளாசியஸ் கிளே அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டு அதிர்ச்சியான முகமது அலி, என்னோட பேர் கிளாசியஸ் கிளே இல்லை முகமது அலி அப்படின்னு சொல்கிறார். உடனே எர்னி டெரன் வந்து என்ன செய்கிறாருன்னா, நான் உன்னை கிளாசியஸ் கிளேன்னு தான் கூப்பிடுவேன், அதானே உன்னோட பேர் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த இடத்துல திரும்ப முகமது அலி சொல்கிறாரு, ஒழுங்கு மரியாதை என்னை வந்து இப்படி முகமது அலின்னு கூப்பிட்டுரு, இல்லைனா நாளைக்கு ரிங்கில் நீ சாகுற வரைக்கும் ஒன்று அடிப்பேன் அப்படின்னு சொல்கிறார். இதை கேட்டுட்டு எர்னி டெரன் கண்டுக்கிறாமல் போயிடுறாரு. மறுநாள் ஆட்டம் ஆரம்பிக்குது. ஆட்டம் ஆரம்பித்த உடனே 2 பேருக்குமே போட்டி தொடங்க ஆரம்பிக்குது. 6வது 7வது ரவுண்டுலேயே ஜெயிக்க வேண்டிய முகமது அலி ஜெயிக்கலை. ஆட்டம் ஆரம்பிச்சதுலேருந்து எர்னி டெரனோட மூஞ்சியில் ஒரு அடி இடி மாதிரி விழுக ஆரம்பிக்குது. என் நேம் என்ன சொல்லு, இப்போ சொல்லி அடிக்கிறார் ரிங்கில் வச்சுட்டு முகமது அலி. நல்லா குறைஞ்சி போய் சுற்றி இருக்க ஆடியன்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க. என் பேரை கரெக்டாக சொல்லி அடிக்க அவர் சரிஞ்சு விழுகிறாரு எர்னி டெரன். ஆனால் இவர் வந்து உடலை. முகமது அலி திரும்ப எழுப்பி வச்சு அடிக்கிறாரு. அப்படி சொல்லி அடிக்கும் போதெல்லாம் அங்கிள் டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை வந்து யூஸ் பண்ணுறாரு. எர்னி டெரனை ஒரு முறை ரிங்கில் வச்சு அந்த அடி அடிக்கிறாரு. என் பேர் என்ன சொல்லுன்னு முகமது அலின்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறார். எர்னி டெரன் கடைசி வரைக்கும் தாங்க முடியாமல் உள்ள நிற்கிறாரு. சொல்லி வச்ச மாதிரி அடித்து கடைசியாக 15வது ரவுண்டில் அந்த ரிங்கில் வச்சு எர்னி டெரன் வந்து முகமது அலின்னு சொன்னதுக்கப்புறமா தான் முகமது அலி வந்து எர்னி டெரனில் விட்டார். அன்னைக்கு தன்னுடைய அடிமைத்தனத்தின் அடையாளமாக இருந்த பேரை சொன்ன அந்த குத்து சண்டை வீரரை வந்து அடித்த ஒவ்வொரு அடியுங்கிறது அன்றைக்கி வந்து எர்னி டெரனுக்கு மட்டும் விழுந்த ஒரு அடி இல்லை, சுற்றி இருக்கக்கூடிய அமெரிக்கர்கள் எல்லாருக்குமே விழுந்த ஒரு அடி. முகமது அலிக்கு வந்து இந்த கருப்பினத்தவர்களை அடிமையாக வச்சிருந்த வெள்ளையர் மேலே எவ்வளோ பெரிய கோபம் பிறந்திருக்கும். அன்றைக்கி 15வது ரவுண்டில் வந்து எர்னி டெரன் வந்து முகமது அலின்னு சொன்ன அந்த பேருங்கிறது வெறுமனே எர்னி டெரன் மட்டும் சொன்னதில்லை, ஒட்டுமொத்த அமெரிக்காவுமே சேர்ந்து சொன்னது தான் முகமது அலி. இப்படி தன்னுடைய பேர் எல்லாத்தையுமே வந்து மாற்றி ஒட்டுமொத்த அமெரிக்க ஏகாதிபத்தியத்துக்குமே இந்த நிறவெறிக்குமே மிகப்பெரிய ஒரு எதிரியாக, மிகப்பெரிய வந்து எதிர்ப்பு காட்டக்கூடிய ஒரு புரட்சியாளனா எழுச்சியாளனா வந்து 2 தான் முகமது அலி. முகமது அலியோட காலங்கிறது இப்படி போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவரோட விளையாட்டுங்கிறது பயங்கரமாக சூடு பிடிச்சி நல்லா பிளேயில் ஒரு ஹிட்டாகி போயிட்டு இருந்த அந்த காலத்தில் அமெரிக்கா வந்து வியட்நாமுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு போர் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்குது. அமெரிக்கா வந்து முகமது அலி எப்படியாச்சும் பழி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் என்ன செய்யுதுன்னா, இந்த வியட்நாம் போரில் வந்து நீ கலந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு முகமது அலிக்கு வந்து அழைப்பு கொடுக்குது. இது குறித்து பத்திரிகையாளர் சந்தித்த முகமது அலி வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் ஏன் வியட்நாமோட சண்டை போடணும், ஏன் சண்டைங்கிறது வியட்நாமோட இல்லையே, இந்த அமெரிக்காவோட தானே அப்படின்னு சொல்கிறாரு. அன்றைக்கி கவர்மெண்ட் வந்து அவ்வளோ பயங்கரமாக எதிர்த்து பேசினார் முகமது அலி. அதுக்கு முகமது அலி சொன்ன மேலும் சில காரணங்கள் வந்து என்னென்னா, வியட்நாம் என்னை பார்த்து கருப்பேன்னு கூப்பிடலையே, வியட்நாம் வந்து எனக்கு தண்ணி கொடுக்காம இல்லையே, நான் உட்கார இடத்த தள்ளி விடலையே, வியட்நாம் சாகடிக்கலையே,
எல்லாத்தையும் பண்ணது இந்த அமெரிக்கா தானே, இந்த அமெரிக்கர்களில் இருக்கக்கூடிய வெள்ளையர்கள் தானே, நான் இவங்களுக்கு எதிராக தானே சண்டை போடணும், அவங்களோட நான் எதுக்கு போர் செய்யணும், நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பகிரங்கமாக ஒரு அறிவிப்பு கொடுக்குறாரு. இதை கேட்டு அமெரிக்க அரசு மற்றும் அமெரிக்க மக்கள் எல்லாருமே அதிர்ந்து போகிறாங்க. அன்றைக்கி அந்த அரசாங்கத்தோட எந்த ஒரு வார்த்தையாக இருந்தாலும் அதை கேட்டு தான் ஆகணும், செவி சாய்த்து தான் ஆகணுங்கிற ஒரு கட்டாயம் இருந்த காலத்தில் முதலாக அவ்வளோ இப்படி ஆட்டி படைச்சிட்டு இருந்த, உலகத்தையே ஆட்டி படைச்சிட்டு இருந்த அமெரிக்காவுக்கு எதிராக நின்ற ஒத்தை வீரன் தான் முகமது அலி. இப்படி சொன்ன முகமது அலியை இதோட அமெரிக்கா விட்டுச்சான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விடலை. அமெரிக்கா வந்து என்ன பண்ணுதுன்னா, முகமது அலியை கூப்பிட்டு அவருக்கு ஒரு $10,000 வந்து அபதாரம் விதிச்சு, அவர் வச்சுருந்த பாஸ்போர்ட்டு, அவர் வாங்கியிருந்த சாம்பியன்ஷிப்பு, அப்புறம் அவர் வாங்கியிருந்த கோல்டு மெடல் எல்லாத்தையும் அப்பிக்கிறது 5 வருஷம் சிறையில் போடுறாங்க. சிறையில் போன முகமது அலியை வந்து விடுவிக்க சொல்லி வெளியில் இருக்கக்கூடிய கருப்பினத்த மக்கள் எல்லாருமே போராட ஆரம்பிக்கிறாங்க. முகமது அலியை விடுவிங்க, முகமது அலியை விடுவிங்கன்னு. இந்த கேஸ் அப்படி தொடர்ச்சியாக போயிட்டே இருக்குது. பின்னாடி வந்து 3.5 வருடம் கழித்து வந்து என்ன செய்கிறாங்கன்னா, முகமது அலி வந்து அமெரிக்க நீதிமன்றம் வந்து விடுவிச்சு வந்த முகமது அலி சோர்ந்து போகலை. திரும்பவும் தன்னோட குத்து சண்டையை ஆரம்பித்தார். இந்த அமெரிக்காவோட அதிகாரங்கிறது ஒரு தனி மனிதனை கூட வந்து இந்த சுதந்திர மூச்சு காற்றை வந்து சுதந்திரமாக அவன் வந்து சுவாசிக்கணும் அப்படிங்கிறதுக்கு அன்றைக்கி விடவே இல்லை. அதுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னுதாரணம் தான் முகமது அலி. அவனை அவ்வளோ அடுக்குனாலுமே கூட அந்த ஜெயிலிருந்து வந்தோன்னே முகமது அலி என்ன செய்கிறாருன்னா, திரும்பவும் விளையாட போகிறாரு. இந்த உலகமே அந்த மேட்சை வந்து கூர்ந்து கவனிக்குது. 4 வருடம் கழித்து முகமது அலி வந்து வந்திருக்காரு, ஜெயிப்பாரா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. எல்லோரும் ஆர்வமாக இருக்காங்க. ஆனால் அன்று நடந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா முகமது அலி தோற்கடிக்கப்பட்டார். முகமது அலி தோற்கடிக்கப்பட்டாலுமே கூட அவர் வந்து அப்படியே இருந்துட்டாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை. திரும்பவும் ஒரு மேட்ச் கண்டி எந்திரிச்சு நிற்கிறாரு. என்னை யாரும் அடைக்க முடியாது, என்னை யாரும் சமரசப்படுத்தி என்னை வெளியில் தூக்கி போட முடியாது, நான் நிற்பேன். இங்கே பாக்ஸிங் ஆடுறதுங்கிறது இது வெறுமனே பாக்ஸிங் மட்டும் இல்லை, இது வந்து என் மக்களுக்காண்டி விளையாடுறது. நான் என்னை நிரூபிப்பேன், என் மக்களுடைய வீரத்தை நிரூபிப்பேன், என் மக்களுடைய பலத்தை நான் நிரூபிப்பேன் அப்படின்னு சொல்லி களத்தில் நின்றவர் தான் முகமது அலி. திரும்ப அடுத்த போட்டி தொடங்குது, அதுலேயும் தோல்வி அடைகிறார். அவ்வளோதான், முகமது அலி முடிஞ்சு, இனிமேல் வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே விட்டுட்டாங்க முகமது அலியை. திரும்ப அடுத்த போட்டி தொடங்குது, அதில் முகமது அலி வெற்றி பெறுகிறார். முகமது அலி ஜெயிச்ச உடனே திரும்ப வந்துட்டான்டா முகமது அலி அப்படின்னு சொல்லிட்டு அவன் இனத்தவர்கள் எல்லாம் எந்திரிச்சு நிற்கிறாங்க. இந்த கருப்பினத்தவர்கள் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய நம்பிக்கையாக இருக்கிறார். முகமது அலிங்கிறது வெறுமனை குத்து சண்டையோட வீரனாக மட்டும் போயிடல, இளைஞர்களின் வழிகாட்டியாக இருந்தவர் தான் முகமது அலி. அன்றைக்கி இளைஞர்கள் எல்லாருமே முகமது அலி பின்னாடி வந்து நின்றாங்க. முகமது அலி வந்து தன்னால் முடிஞ்ச எல்லாத்தையுமே என்னுடைய மக்களுக்காக நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு களத்தில் நின்று ஏகப்பட்ட போராட்டங்களையும் செஞ்சுக்கிட்டு இருந்தார். ரிங்குக்கு உள்ளக்க இந்த மாதிரி வெற்றிகளையும் செஞ்சுட்டே இருந்தார். இப்படி போயிட்டே இருந்த காலத்தில் தான் முகமது அலியோட உடல்நிலைங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக தளர்வடைய ஆரம்பிச்சிச்சு. ஆனாலுமே கூட முகமது அலிங்கிறவர் வந்து நான் வந்து மாட்டேன், நான் இன்னும் விளையாடுவேன்னு சொல்லிட்டு உள்ளக்க போய் விளையாண்டார். அப்படி விளையாண்ட கடைசி மேட்சுங்கிறது தான் லாரி காம்ஸோடு அவர் விளையாடும் போது பார்த்திங்கன்னா அவருடைய கைகள் பார்த்திங்கன்னா பலம் இல்லாமல், தூக்கக்கூட தெம்பு இல்லாமல், எதிராளி அடிக்கக்கூடியது கூட தடுக்கக்கூட முடியாத அளவுக்கு பலமிழந்து போய் இருந்துச்சு. அந்த போட்டியில் வந்து முகமது அலி நிறைய முயற்சி செஞ்சாலுமே கூட தோல்வி அடைஞ்சார். முகமது அலி தோல்வி அடைஞ்ச அந்த தோல்வியை வந்து அந்த மக்களால் ஏற்றுக்கிடவே முடியலை. எப்படி தோத்தார் முகமது அலி, எப்படி தோத்தார்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள அவ்வளோ பெரிய கோபமும் அவ்வளோ பெரிய கேள்விகளும் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அன்று இரவு முகமது அலிக்கு வந்து ஒரு ஃபோன் கால் ஒன்று வருது. அந்த ஃபோன் காலில் வந்து ஒரு சின்ன பையன் வந்து எதிர்முனையிலேருந்து பேசுகிறான். என்ன பேசுகிறான்னா, உன்னை தோக்கடித்த லாரி காம்ஸை நான் தோக்கடிப்பேன் அப்படின்னு சொல்கிறான். பின்னாடி அந்த சின்ன பையன் வளர்ந்து பெரியவனாகி அந்த லாரி காம்ஸை தோக்கடிக்கவும் செஞ்சான். அது வேறு யாரும் இல்லை, இன்றைக்கி இருக்க மைக் டைசனுக்கு வந்து மிகப்பெரிய குருனா அது முகமது அலி மட்டும்தான். மைக் டைசன் உருவாவதற்கு காரணமே முகமது அலி தான். அவரை பார்த்து வளர்ந்தவர் தான் மைக் டைசன். எந்த அளவுக்கு அவங்க மிகப்பெரிய நட்புனா, முகமது அலி பாக்ஸிங்கை விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறமே கூட, தன்னோட அறிவிப்பை கொடுத்து வெளியில் வந்ததுக்கப்புறமே மைக் டைசன் வந்து முகமது அலியோட கடைசி வரைக்கும் பயணிச்சுட்டே இருந்தார். மைக் டைசன் சொல்கிறார், இது மாதிரியான ஏகப்பட்ட திறமைகளும் ஏகப்பட்ட நற்பண்புகளும் கொண்டு கருப்பினத்த மக்களுக்காண்டி மட்டுமே போராடி தன்னுடைய வாழ்க்கையில் தனது விருப்பமான குத்து சண்டையும் சரி, வெளியில் நின்று களத்துக்கு வெளியில் நின்று விளையாடினதும் சரி, மக்களுக்காக மட்டுமே நேச்சர் விளையாண்ட ஒரு வீரன் தான் முகமது அலி. முகமது அலி அவர்கள் 2016ஆம் ஆண்டு இறந்த பிறகு இந்த உலகம் முழுக்கவே அவருக்கான மிகப்பெரிய அஞ்சலியை செலுத்தியது. முகமது அலி கருப்பினத்தவர்கள் என்று சுவாசிக்கக்கூடிய ஒவ்வொரு காற்றிலும் ஒரு விடுதலையின் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக, மிகப்பெரிய ஒரு நினைவலைகளாக என்றுமே நிலைத்து கொண்டே தான் இருக்கிறார். அனைவரும் அவரை நினைவு கூறுவோம்.